வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் சொல்லுங்க. எல்லாம் நேரம் உட்கார போதில்ல, பக்கத்தில் யாரும் பேசக்கூடாது. ஓகேவா? பேசவே கூடாது. எல்லாரும் யாரை பார்க்கணும்? வெரி குட். கண்ணு யாரை பார்க்கணும்? வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவங்க அத்தனை பேருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், டாக்டர் மணிவண்ணன் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த இந்தியா யாரு? வெரி குட். அடுத்த இந்தியா, இந்த இந்தியாவினுடைய வருங்கால தூண்கள் யாரு? வெரி குட். நீங்க தான் வருங்கால இந்தியாவினுடைய என்னது? வெரி குட். நீங்க தான் இந்த இந்தியாவை ஆளக்கூடியவர்கள். ஓகே, அழகுபடுத்தக்கூடியவர்கள். நீங்க எல்லாம் காலையில் யார் சாப்பிடாம இங்க வந்திருக்கிறது? யாரு காலையில் நான் சாப்பிடல சார், லேட் ஆயிடுச்சு, யார் இருக்கீங்க? எத்தனை பேர் சாப்பிடல? நானும் சாப்பிடாம தான் வந்தேன். கை தூக்குங்க. வெரி குட். இவ்வளவு பேர் சாப்பிடலையா? பரவாயில்ல, எல்லாமே நம்ம கட்சி. நீங்க எல்லாமே வெரி குட். இப்படிதான் டெய்லி சாப்பிடக்கூடாது. காலையில் சாப்பிடக்கூடாது, மதியானமும் சாப்பிடக்கூடாது, நைட்டு சாப்பிடாம ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கலாம். 3 வேளையும் சாப்பிடாம இருந்தா ஆஸ்பத்திரியில் போய் படுத்து தூங்கலாம். ஆஸ்பத்திரி போலாமா? வீட்டுல இருக்கலாமா? பள்ளி கொடுத்து வரலாமா வேண்டாமா? சோதை தின்னுட்டு வர வேண்டியதான். நீ ரைட் சார், எனக்கு பிடிக்கல சார், அம்மா செய்யறது எனக்கு பிடிக்கல சார். என்னது பிடிக்கல சார்? அம்மா வீட்டுல சமைச்சாங்களா சமைக்கலையா? சமைக்கலங்க சார் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்க? எங்க அம்மா சமைக்கவே இல்லை சார். வெரி குட். ஓகே, சரி. அதனாலதான் இன்னைக்கு தமிழக அரசு இந்த நிலையை மாற்ற வேண்டும். காலையில குழந்தைங்க நிறைய பேர் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. இங்க பாரு, பேசக்கூடாது. கண்டிப்பா உனக்கு பிரைஸ் கிடையாது, சாக்லேட்டும் கிடையாது, பிஸ்கட்டும் கிடையாது, கொடுக்க மாட்டேன் சார். அதை அப்போ வச்சிருங்க சார், கொடுக்காது. பேசக்கூடாது, இங்க பார்க்கணும். அதனாலதான் காலையில இன்னைக்கு தமிழக அரசு மாணவர்களுக்கு காலை உணவை இன்னைக்கு வழங்குறதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் காலையில சாப்பிடாம வரவே கூடாது. என்னது? என்ன இருக்கோ அம்மா கிட்ட சொல்லி பழைய சோறு இருந்தா கூட என்ன பண்ணணும்? சாப்பிட்டுட்டு தான் வரணும். பழைய சோறு இருந்தாலும் என்ன பண்ணணும்? சாப்பிடாம இனிமேல் வருவீங்களா? பிராமிஸ்? வெரி குட். நாளையில இருந்து சாப்பிடாம ஒருத்தர் கூட பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. நாங்க அப்படியே வாயை திறக்க சொல்லி பார்ப்போம், வயிற்றை தட்டி பார்ப்போம். சாப்பிடலைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவோம். என்ன பண்ணுவோம்? சாப்பிடாம இருந்தா என்ன செய்வோம்? சாப்பிட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கடலை மிட்டாய். நாளையில இருந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இதுவரையிலும் நான் கடலை மிட்டாயே சாப்பிட்டது இல்லை சார். யாராவது இருக்கீங்களா? கடலை மிட்டாயை நான் சாப்பிட்டது இல்லை. தெரியுமா? கடலை மிட்டாய் சாப்பிடலையா? ஓ, இவ்வளவு பேர் சாப்பிடலையா? ஓகே ஓகே, இங்க பாரு, அமைதி, இங்க பாரு. நான் போயிடுவேன். அப்புறம் நீங்க பேசுனீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். பேசாம இருந்தீங்கன்னா நான் நிறைய உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகேவா? நீங்க காலையில் அம்மா கிட்ட சொல்லி இனிமேல் எதையாவது செய்ய சொல்லணும். எதையாவதுன்னா என்னது? இட்லி தோசையா வேணும்? வேற என்ன வேணும்? அம்மா கிட்ட சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் தான் இட்லி. வாரத்துக்கு காலையில் சாப்பாடு, காய், கீரை அம்மாவை செய்ய சொல்லுங்க. காலையில என்ன சாப்பிட்டு வரணும்? காய்கீரை சாப்பிட்டுட்டு வரணும். அந்த காய்கீரை என்ன இருக்கு? என்ன செய்யும்? உடம்ப நல்லா வச்சிருக்கும். காய் சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா? கீரை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா? பயிர் சாப்பிடலாமா? பயிர் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? வெரி குட். பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா?
குடிக்கணும்? யானையா நீங்க ஒரு பாட்டில் தான் கொண்டு வரீங்க. எத்தனை பாட்டில் கொண்டு வரீங்க? ஒரு பாட்டில் தண்ணியும் காலி பண்ணிடணும். ஓகேவா? ஒரு பாட்டில் தண்ணியும் தண்ணி குடிக்காம இருக்கவே கூடாது. தண்ணி வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த பாட்டில் தண்ணியை காலி பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒன் பாத்ரூம் வந்தா போகணுமா வேண்டாமா? போக வேண்டாம்னு சொல்றவங்க யார் இருக்கா? போடு. ஒன் பாத்ரூம் வந்தா நடக்க கூடாது, உடனே ஓடிடணும். டீச்சர்ட்ட சொல்லிட்டு என்ன பண்ணணும்? ஆமா, கேளு, இருக்காது. இங்க பாருங்க, இங்க பாரு. ஒன் பாத்ரூம் வந்தா உடனே ஓடிடணும். டூ பாத்ரூம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து போக கூடாது. டூ பாத்ரூம் எங்க போகணும்? வீட்லயே போயிடணும். எப்ப போகணும்? 7 மணிக்கு முன்னாடி போயிடணும். எத்தனை மணிக்கு முன்னாடி? ஆமா, 8 மணிக்கு முன்னாடி நீங்க சாப்பிடணும். 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரணும். ஓகேவா? அப்ப டூ பாத்ரூம் எத்தனை மணிக்கு முன்னாடி போகணும்? எத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும்? மத்தியானம் பள்ளிக்கூடத்துல சாப்பாடு கொடுக்குறாங்களா? முட்டை கொடுக்குறாங்களா? யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த முட்டையை சாப்பிடணும், நல்ல மென்னு சாப்பிடணும். கொடுக்குற சாப்பாட்டை வேணுங்கிற அளவு வாங்கிக்கணும். நிறைய வாங்கி கீழே கொட்டக்கூடாது. நிறைய வாங்கி உனக்கு வேண்டாம்னா பக்கத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஊட்டி விடலாம். என்ன பண்ணலாம்? ஊட்டி விடலாமா? வெரி குட். யாருக்கு ஊட்டி விடுறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஊட்டி விடுறீங்க. சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்க? ஒண்ணுமே. பிஸ்கட்டு கொண்டு வந்தவங்க எத்தனை பேர்? பிஸ்கட். ஓகே. சாக்லேட் கொண்டு வந்தவங்க, மிட்டாய் கொண்டு வந்தவங்க எத்தனை பேர்? வேற குர்குரே லேஸ், குர்குரே லேஸ், சிப்ஸ், பப்ஸ், வடை, போண்டா, சமோசா இல்லையா? கேளு, நல்லா கேளு. இனிமேல் நாளையிலிருந்து நீங்க என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது நான் சொல்லிடுறேன். ஓகேவா? பிஸ்கட்டு இனிமேல் தொடக்கூடாது. பிஸ்கட்டு அது வேஸ்ட். சொல்லு. அது குப்பை. நாளைக்கு யாராவது குணம் தின்னீங்கன்னா மண்டையிலே போடுவோம். யார் சொன்னா குப்பைன்னு? யார் சொன்னது? நாளைக்கு பிஸ்கட் கொண்டாடுவியா? எஸ் சொல்லுங்க, நோ சொல்லுவியா? நோ சொல்லு. பிஸ்கட் கொடுத்தா நோ நோன்னு சொல்லணும். ஓகேவா? கள்ள மிட்டாய் கொடுத்தா வெரி குட். இப்படிதான் சொல்லணும். பிஸ்கட்டு நோ சொல்லணும், கேக்கு நோ சொல்லணும், சாக்லேட் நோ சொல்லணும், ஐஸ்கிரீம் நோ சொல்லணும், கூல் ட்ரிங்க்ஸ் நோ சொல்லணும், குர்குரே, பீஸா, பர்கர். யாராவது திங்கிறத பார்த்தேன் ரோட்ல, போலீஸ் கிட்ட போய் கொடுத்துருவேன். ஓகேவா? அப்போ என்ன சாப்பிடலாம்? எஸ் சாரி, கள்ள மிட்டாய் சொல்லு, கடலை மிட்டாய், எள்ளுருண்டை, பொரிக்கடலை, முட்டுக்கடலை, நிலக்கடலை, பட்டாணி, உப்புக்கடலை, சோளக்கருது, சக்கரவள்ளி கிழங்கு, கிழங்கு, மணங்கிழங்கு, நவாப்பழம், இளந்தப்பழம், கொடுக்காப்புளி பழம், வாழைப்பழம், வெள்ளரி பழம், வெள்ளரிக்காய், பப்பாளி பழம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம், இவ்வளவு சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம்? இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்? அம்மா கிட்ட சொல்லி இதைத்தான் கேளு, இதைத்தான் டாக்டர் சாப்பிட சொல்லி இருக்காங்க. இதுதான் ஹெல்த்தியான ஃபுட்டு. சொல்லுங்க, இதுதான். பிஸ்கட்டு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, கூல் ட்ரிங்க்ஸ், கேக்கு, பீஸா, பர்கர், பானிபூரி, இதெல்லாம் மேகி நோ, நூடுல்ஸ் நோ, சேமியா. யாராவது திங்க
திங்கிறத நான் பார்த்தேன். டீச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஃபெயில் மார்க் தான். சரியா? டீச்சர் சாப்பிட்றத பாருங்க. டீச்சர் சாப்பிட்டாங்க நம்ம என்ன பண்ணிடலாம்? அவங்கள ஃபெயில் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? டீச்சர் நீங்களே சாப்பிட்றீங்க, எங்களை ஏன் சாப்பிட சொன்னீங்க அப்படின்னு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதனால மாணவர்களே, இங்க பார், நீங்க நல்லா இருக்கணும், நல்லா கண்ணு தெரியணும், நல்ல முடி நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஞாபக சக்தி இருக்கணும். என்னது? படிக்கிறதெல்லாம் அப்படியே மனசுல பதியணும். சொல்லு. அப்படின்னா நான் நல்லா சாப்பிடணும், காய் சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், பயிர் வேக வச்சு சாப்பிடணும், தண்ணி நிறைய குடிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நீரை அடக்கக்கூடாது, மலத்தை அடக்கக்கூடாது, சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. ஏசி போட்டுரும், நேரத்துக்கு தூங்கணும். இதெல்லாம் ஒழுங்கா செஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன். பாஸ் இல்லைன்னா ஃபெயில் தான் உங்களுக்கு. ஒழுங்கா செய்யலைன்னா டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யார் யார் வால் பண்றீங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஃபெயில் மார்க் தான் உங்களுக்கு. நீங்க போகவே முடியாது, உங்களுக்கு யூனிஃபார்ம் தர மாட்டோம், மத்தியானம் சாப்பாடு போட மாட்டோம், முட்டையெல்லாம் உனக்கு கட்டுடா. ஓகேவா? அதனால அமைதியா இருக்கணும், தலைக்கு ஒழுங்கா எண்ணெய் வைக்கணும், தலையை ஒழுங்கா சீவணும். ஓகேவா? அந்த நாய் குழந்த மாதிரி தலையெல்லாம் வெட்டக்கூடாது. கோடு போடுறது, நெத்தியில கோடு போடுறது, அப்புறம் இப்ப பாதி முடி காணாம போயிடுது ஒரு பக்கம். அது மாதிரி எல்லாம் யாரும் முடி வெட்டக்கூடாது. ஓகேவா? அதுக்கு என்ன வைக்கணும்? டெய்லி வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை ஒழுங்கா பல்லு விளக்கணும். பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, வாயில போட்டு ஒவ்வொன்று வைக்கக்கூடாது. பல்பொடி, மூலிகை பல்பொடி தான் இனிமேல் பயன்படுத்தணும். சொல்லு. பேஸ்ட் யாரும் போடக்கூடாது, பேஸ்ட் போட்டு விளக்க கூடாது, மூலிகை பல்பொடி போட்டு தான் பல்லு விளக்கணும். சொல்லு. வாரம் இந்த நகத்தை வெட்டணும். சொல்லு. 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் போனீங்கன்னா கையை சோப்பு போட்டு கழுவணும். என்ன போட்டு கழுவணும்? ஸ்கூலு முடிஞ்சு வீட்டுக்கு போனா காலை கையை கழுவிட்டு தான் உள்ள போகணும். சொல்லு. கையை கழுவிட்டு தான் தண்ணியே குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாங்க போறோம் தெரியுமா உனக்கு? எந்திரிடா, எந்திரிடா, எந்திரி. நீ எல்லு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும். என்னது? இல்லைன்னா நோய் வந்துடும், ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரி போனா டாக்டர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ஆஸ்பத்திரி போகக்கூடாது, நோய் வரக்கூடாது, மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடாது. எத்தனை வருஷத்துக்கு? அப்போ 50 வருஷத்துக்கு ஆஸ்பத்திரி போகக்கூடாது, நோய் வரக்கூடாது, மருந்து சாப்பிடக்கூடாதுன்னா பேசுறேன்னா அங்க இவனமா நிக்க வச்சிருவேன், வெயில நிக்க வச்சிருவேன். நோய் வராம இருக்கணும்னா 50 வருஷத்துக்கு நல்லா சாப்பிடணும். என்ன செய்யணும்? அப்பதான் அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்க 100 வயசு வரலையும் ஆரோக்கியமா வாழ்வீங்க. எத்தனை வருஷத்துக்கு? அதனால வீட்டுல அம்மா கிட்ட சொல்லுங்க, நல்ல காய் இருக்கணும், நல்ல கீரை இருக்கணும், பயிர் இருக்கணும், பழம் இருக்கணும், நேரத்துக்கு எங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், சத்தான உணவு தான் கொடுக்கணும். டாக்டர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு வாங்கி தரக்கூடாது, நான் வாங்கி சாப்பிட மாட்டேன், எனக்கு கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். பிறந்த நாளுக்கு கேக் வெட்டக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இப்போ பண்டிகை வரப்போகுது. என்ன பண்டிகை வரப்போகுது? தீபாவளி பண்டிகைக்கு போய் கிலோ கணக்கில் ஸ்வீட்லாம் வாங்கக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லி வீட்டிலேயே பலகாரம் பண்ண சொல்லணும். அதிர்ஷ்டம் சொல்லுங்க. அதே போல அரிசி முறுக்கு, ரவா உருண்டை, பாசிப்பயிர் உருண்டை,
நிலக்கடலை உருண்டை, பொரி உருண்டை, இதெல்லாம் நீ செஞ்சு கொடு, கடையில எங்களுக்கு சொல்லிட்டே வேண்டாம்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? வெரி குட். அப்ப இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆஸ்பத்திரி போலாமா வேண்டாமா? ஊசி வேணுமா வேண்டாமா? இப்போ நீங்க இதெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நோய் வராது, ஆஸ்பத்திரி போக மாட்டீங்க. ஓகேவா? அப்புறம் வேற என்ன உங்களுக்கு சொல்லலாம்? ஒழுங்கா படிங்க. ஒழுங்கா எத்தனை மணிக்கு படுக்கணும்? 10 மணிக்கா 11 மணிக்கா? 8 மணிக்கெல்லாம் படுத்துட்டு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 5 மணிக்கு எந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு படுக்கணும்? 8 மணிக்கு படுக்கணும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்போ ஹோம்ஒர்க் எழுதிட்டு படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தை நம்ம வர்றதுக்குள்ள சாப்பிட்டுட்டு கரெக்டா வரணும். சரியா? எல்லாரும் கடைபிடிப்பீங்களா? எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் கல்வியோடு கல்வி மட்டும் நாம் வழங்கக்கூடாது. நாம் கொடுக்க வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று நல்ல கல்வி நாம் கொடுக்கிறோம், அடுத்தது நல்ல உடல் ஆரோக்கியம். அதை பற்றிய விழிப்புணர்வை அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஆசிரியராக, ஒரு அம்மாவாக, ஒரு மருத்துவராக நீங்கள் அந்த பணியை செய்ய வேண்டும். இதுதான் மிகப்பெரிய ஒரு தொண்டு, கல்வி தொண்டு, அதே போல ஆரோக்கிய தொண்டு. இந்த விழிப்புணர்வு இதை விட வேற ஒரு சிறந்த பணி இருக்கவே முடியாது. இந்த பணியை நாம் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அடுத்த தலைமுறை நம்மளுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடிய, ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அனைவரும் நோயில்லாமல் வாழ வேண்டும். சொல்லுங்க, அனைவரும் ஆயுளோடு வாழ வேண்டும், மருந்தில்லாமல் வாழ வேண்டும். உணவே மருந்து, சமையல் அறையே மருத்துவமனை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.